சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், பல்வேறு துறை பிரபலங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்காக அயோத்தி நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. ராமர் கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அயோத்தி நகரில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு செய்தார். சரையு நதியில் படகு மூலம் பயணம் செய்த அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் 200 கிலோ எடையுள்ள குழந்தை ராமர் சிலை நிறுவப்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் மோடி உள்ளிட்ட ஏராளமான தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே கோயிலுக்கு கொண்டுவரப்பட்ட கருங்கல்லால் ஆன 51 அங்குல உயரமுள்ள குழந்தை ராமர் சிலை ஆகம விதிகளின்படி கருவறையில் நிறுவப்பட்டது. இந்த சிலையை மைசூர் சிற்பி அருண் யோகிராஜ் வடித்துள்ளார். ராம் ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளையின் வழிகாட்டுதலுடன் கருவறையில் நிறுவப்பட்ட குழந்தை ராமர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட போது சிலையின் கண்கள் துணியால் மூடப்பட்டது. திறப்பு விழா நாளில் இந்த துணி அகற்றப்பட்டு பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.